ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். விஜயும் காவேரி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா என்ன உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காருன்னு சொன்னா. அவங்க உனக்கு வெறும் டீச்சர் மட்டும் தான், அந்த லிமிட்டோட நீ நடந்துக்கிட்டா போதும்னு சொன்னேன். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். காவேரி எதுக்கு அவ்வளவு கோவப்படுறாங்கன்னா, அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க, விஜய் இந்த மாதிரி நீ வந்து ஸ்கூல்ல போய் காவேரி மிஸ் கிட்ட அளவுக்கு மீறி பேசக்கூடாது, தேவை என்னவோ அது மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் பாப்பாவும் ஃபாலோ பண்ணுவான். ஸோ அதனாலதான் வந்து பாப்பா கூப்பிட்டு கேட்பாங்க, காவேரி ஏன் இப்படி இருக்க, என்ன எதனால என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, என்ன அவாய்ட் பண்ற அப்படின்றப்ப சொல்லியிருப்பாங்க, எங்க அப்பா வந்து தேவையானது மட்டும் தான் உங்ககிட்ட பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் வந்து காவேரி விஜய் கிட்ட கேட்பாங்க, நீங்க குழந்தைகிட்ட தேவையில்லாதெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ரீசன் சொல்லுவாரு விஜய். அதாவது தேவையில்லாத ஆசையை என் பொண்ணு வளர்த்துக்க கூடாது, அதனாலதான் நான் சொன்னேன், தேவையானதை மட்டும் நீங்க பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. இது ரொம்பவே ஷாக்கான விஷயம் காவேரிக்கு. சோ இன்னும் வரும் நாட்கள்லாம் எப்படி இந்த விஷயத்த ஹேண்டில் பண்றாங்க, பாப்பாவை வச்சு அடுத்து மூவ் பண்ணி கொண்டு போவாரா விஜய்? ஏன்னா பாப்பா பார்க்காம காவேரியால இருக்க முடியாது. சோ இது ஒரு மெயின் கண்டென்ட்டா இருக்குமா அடுத்த எபிசோட்ல அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நான் பார்க்குறேன். பாய்.